உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா, எக்ஸ்போசிஷன் அப்படிங்கிற வேர்ட் என்ன தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலா. எந்த திரைக்கதையா இருந்தாலும், அந்த ஆரம்ப காட்சிகள் ரொம்ப முக்கியம். ஸோ, அந்த ஆரம்ப காட்சிகள நம்ம எத எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம்? அந்த கதையோட கதாபாத்திரங்கள். அந்த கதாபாத்திரங்கள் யாரு? அவங்களோட தன்மை என்ன? ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்குள்ள உறவு என்ன? அதில் உள்ள சிக்கல் என்ன? எல்லாத்தையும் ப்ராப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்ணா தான், அதன் பிறகு கதைன்னு சொல்லப்படக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட்குள்ள நம்ம முடியும். ஸோ, அதான் அந்த ஆக்ட் 1ன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்போசிஷன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட யார் எக்ஸ்பிரஷன் பத்தி கேட்டாலும் நான் பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்ற படம் வந்து தளபதி. அந்த படத்துல வர 2வது சீக்வென்ஸ் தான் நான் வந்து சொல்லப் போற எக்ஸாம்பிள். அது என்ன 2வது சீக்வென்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நம்ம கண்டிப்பா மொத சீன நம்ம ஓட்டி பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சீக்வென்ஸ் என்னது? தளபதி பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு டீனேஜ் கேர்ள் நிறமாச கர்ப்பிணியா ஒரு மிட்வைஃபோட வீட்டு கதவு தட்டுறாங்க. அவங்க டெலிவரி பார்க்க மறுத்த உடனே காட்டுக்குள்ள போய் குழந்தை பெத்துட்டு அந்த குழந்தைய கொண்டு போய் குட் ட்ரெயின்ல போட்டுட்டு சின்ன தாய் அவளுங்கிற பேக்ரவுண்ட்ல அந்த குழந்தையோட பயணத்தில் அவங்க எழுத்து போட்டுருவாங்க. அந்த குழந்தை எங்கே வந்து சேருதுங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. அந்த குழந்தை தான் ரஜினிகாந்த். ரைட். அதில் எந்த குழப்பமும் இல்லை. அப்புறம் அந்த குழந்தை வளருது. அது அம்மா மேலே ஒரு வெறுப்போட அந்த குழந்தை வளர்ந்து கடையை முடிச்சிடுறாங்க. அடுத்தது தான் அந்த 2வது சீக்வன்ஸ். அது என்னன்னு யாருக்கா ஞாபகம் இருக்கா? திடீர்னு ஒரு மலைப்பகுதியில் 2 பேர் வந்து நிலத்தடி தண்ணி இருக்கான்னு பார்ப்பாங்க. அவங்க பார்த்து முடிச்ச உடனே பெரிய மிஷினரிஸ்லாம் வரும். அவங்க போர்வெல் போட போகிறாங்க. அங்கே போர்வெல் போடுறவங்களாம் அங்கே கலெக்டர் இருப்பார். கலெக்டரோட அப்பா அம்மா இருப்பாங்க. அந்த ஊரே திரண்டு நிற்கும். ஆக்சுவலாக போர்வெல் போடுவாங்க. தண்ணி பீச்சு அடிக்கும்போது அந்த ஊரே கொண்டாடும். அங்கே யாரெல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க? அரவிந்த் சுவாமி கலெக்டராக இருக்காரு. அண்ட் அவங்க அம்மா அப்பாவா ஜெய்சங்கரும் ஸ்ரீவித்யாவும் இருக்காங்க. இந்த சீனை தான் நான் சொல்ல போகிறேன். அந்த சீனில் என்ன நடக்கும்? போர்வெல் போடுறாங்க, தண்ணி பீச்சு அடிக்குது, மக்கள்லாம் கொண்டாடுறாங்க, டான்ஸ் ஆட ஆரம்பிக்காங்க, கொண்டாடுறாங்க, கலெக்டரை தூக்கி வச்சு அவங்க ஆடுறாங்க. அப்போது இவங்க அப்பா அம்மாவும் சந்தோஷம் ரொம்ப பெருமிதமாக தன்னோட ஒரே பையன் கலெக்டராக பார்க்குறாங்க. அப்போது ஒரு பாட்டி ஸ்ரீவித்யா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லும். என்ன அப்படின்னு சொன்னால், தப்பு பண்ணிட்டியம்மா, ஒத்த பிள்ளை நிப்பாட்டிட்டியே, ஒத்த பிள்ளை பத்ததுக்கே இத்தனை ஊர் சந்தோஷமாக இருக்குது, ஒரு 10 பிள்ளை பத்திருந்தேன்னா 10 ஊர் சந்தோஷமாக இருந்திருக்குமேமான்னு சந்தோஷமாக ஆடும்போது ஸ்ரீவித்யாவோட முகம் மாறுது. அவங்க அப்படியே சோகமாகறாங்க. சின்ன தாயவள் பேக்ரவுண்டை விஜய் இளையராஜா டைம் பார்த்து வாசிக்கிறாரு. அப்போ ஜெய்சங்கர் பக்கத்தில் வந்து அவங்கள ஆறுதல் சொல்கிறாரு. நடந்தது ஓன் தப்பு இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அந்த பிள்ளை எங்கே இருக்கானோ அப்படின்னு கேட்கும்போது பாப்பா பேங் யார் வரா? ரஜினி. ஜஸ்ட் சம்மந்தமே இல்லாமல் ஒரு போர்வெல் போடுற சீன்லையும் அந்த பாட்டி சொல்கிற ஒரு டயலாகையும் வச்சு ஒரு சின்ன ஒரு சீனை கிரியேட் பண்ணி எவ்வளோ இன்ஃபர்மேஷன் அவர் பாஸ் பண்ணியிருக்காரு மட்டும் பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் அந்த டீனேஜ் கேர்ளை வந்து குழந்தை பெற்ற பொண்ணு தான் ஸ்ரீவித்யா. இப்போ அவளுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் தான் அரவிந்த் சுவாமி. அவன் ஒரு கலெக்டராக இருக்கான், அவன் நல்ல கலெக்டரும் கூட. அவனுக்கோட ஹஸ்பண்ட் வந்து ஜெய்சங்கர். அண்ட் முக்கியமாக இந்த மாதிரி அவளுக்கு டீனேஜ்லேயே ஒரு குழந்தை பிறந்துங்கிற விஷயம் ஹஸ்பண்டுக்கு தெரியும். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. அவர் ஆறுதலாக நிற்கிறாரு ஆக்சுவலாக. அப்படிங்கிற இவ்வளோ விஷயத்தையும் அது கடைசியாக சொன்ன அந்த மேட்டர் வந்து ரொம்ப ரொம்ப நாசுக்கானது. அது ஒரு டயலாக் மூலமாகவோ அவர் ஒரு மனித குல மாணிக்கமாகவோ காட்டாமல் சிம்பிளாக ஒரு குட்டி டயலாகை வச்சு ஒரு சின்ன ஒரு பிஜிஎம் வச்சு அந்த சின்ன தாயவள் பேக்ரவுண்டை போட்டு முகத்தை மட்டும் மாற்றி எவ்வளோ சிக்கனமாக இவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறது தான் நான் வந்து எப்பவுமே எக்ஸ்போசிஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லுவேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வித் யூ ஆல்.